அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وقال رسول الله صلى الله عليه وسلم لا ينبغي للمؤمن أن يذل نفسه. قالوا وكيف يذل نفسه؟ قال يتعرض من البلاء ما لا يطيق، كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பு அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்கிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேடி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நலவற்றும் ஆகுக. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு பெருமைப்படுவோம் பெருமைப்படுத்துவோம் என்ற தலைப்பிலே கூடத்திலிருந்து உரையாற்ற இருக்கிறேன். அதாவது, இந்த உலகத்திலே பெருமை அடிப்பதை மார்க்கம் தடை செய்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா தனக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களை நினைத்து பெருமைப்படுவதை மார்க்க வரவேற்கின்றது. இந்த இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பாக்கியங்களை நினைத்து பெருமை அடிப்பதை மார்க்க தடை செய்கின்றது. ஆனா அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு எந்த பாக்கியங்களை வழங்கி இருக்கின்றானோ அதை நினைத்து பெருமைப்படுவதை மார்க்க வரவேற்கிறது. அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். அப்ப முதல்ல அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களை நினைத்து நாம் முதல்ல மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அந்த பாக்கியங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற பாக்கியங்களில் மிக உயர்ந்த பாக்கியம் என்பது ஈமானுடைய பாக்கியம். இந்த ஈமானை கொடுத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செய்ய வேண்டும். அந்த ஈமானுடைய பாக்கியம் கிடைத்ததற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். எனில் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 3வது சூராவுடைய 129வது வசனத்திலே கூறுகிறார், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். வான்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், ஈமான் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமானால் நாம் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு மூமினிடத்திலே எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் தாழ்வாக நினைக்க கூடாது, தன்னை தாழ்வாக நினைக்க கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கூட அதை தாழ்வாகவோ தவறாக நினைக்க கூடாது. அல்லாஹு தனக்கு ஈமான் என்ற பாக்கியத்தை, பொக்கிஷத்தை வழங்கியிருக்கின்றார் என்று ஒரு மனிதன் பெருமைப்பட வேண்டும். ஏனெனில் ஈமான் உடையவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், ஈமான் உடையவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். ஈமான் உடையவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியதே மிகப்பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதை உணர்த்தினார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு சிரமத்துக்கு சித்திரவதைக்கிறீர்களோ பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு ஈமான் என்ற பாக்கியத்தை கொடுத்ததற்கு நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனெனில் இந்த உலகத்திலே கண்ணியத்துக்குரியவன் அல்லாஹ்,
முதல்ல கண்ணியத்துக்குரியவன் அல்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அசீஸ் கண்ணியமானவன் என்ற வார்த்தை 90 தடவை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் எப்படி கண்ணியமானவனோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறுகிறார், வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். 63வது சூராவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இருக்கின்றது, மூமின்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்ப ஈமான் உடையவர்கள் கண்ணியமானவர் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அதை விதைத்தார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள், அந்த பாக்கியம் கிடைத்ததற்காக நீங்கள் பெருமைப்படுவதாக பெருமானார் சொன்னார்கள். வரலாற்றிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தடவை ஹப்பாப் இப்னு அரத் என்ற ஒரு சஹாபி வருகின்றார். அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு நாங்கள் ஆளாகின்றோம். நிறைய எங்களுக்கு துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றது, விதிகளின் மூலமாக பல்வேறு துன்பங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதனால் அலா ததுல்லாஹ லனா அலா தஸ்தன்சிருனா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உதவி வேண்டக்கூடாதா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹப்பாப் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, யா ஹப்பாப் லக்கன கான மின் கப்லிக்கும் யூனூர் மின் ஷார் அலா மஃரக் ராஸிஹி ஃபயஷக்கு பி இஸ்லைஹி மா யசுதுஹு தாலிகன் தீனிஹி. முந்தைய காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ரம்பத்தை தலையினுடைய நடு இடத்திலே வைக்கப்பட்டு இரு கூறாக மக்கள் பிளக்கப்பட்டார்கள். என்றாலும் கூட ஈமானை அவர்கள் விடவில்லை. அந்த துன்பம் ஈமானை விட்டு அவர்களை தடுக்கவில்லை. சொல்லிவிட்டு அடுத்து பெருமானா சொன்னாங்க, வயனுஷ்டித்து அஷ்ரஃபி அம்ஷாத்தில் ஹதீத் மா தூன ஆலமக்கும் பில் லஹதின் அவ் அஸபி மா யசுது தாலிகன் தீனிஹி. இரும்பு சீப்பை கொண்டு அவனுடைய நேரியிலே சீவப்பட்டது, அவர்களுடைய சலைகளும் நரம்புகளும் தனித்தனியாக வந்தது. அந்த நேரத்திலே கூட அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் அவர்கள் விடவில்லை, ஈமானை விட்டும் திறம்புறந்து விடவில்லை. சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, வல்லாஹிலே தவன்னல்லாஹு ஹாதன் அம்ர், ஒரு காலம் வரும் அல்லாஹு தஆலா இந்த ஈமானை முழுமைப்படுத்துவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சன்ஆ என்ற இடத்தில் இருந்து ஹலரமோத் என்ற இடம் வரைக்கும் நீண்ட தூரம் ஒரு மனிதர் பயணம் செய்து வருவார். அவர் எதை பற்றியும் பயப்பட மாட்டார், யாருக்கும் பயப்படாமல் சுதந்திரமாக வருகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பரவச் செய்வார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஈமான் என்பது பரவும். இந்த தலைப்பை பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 4 நாளுக்கு முன்னால் ஒரு மாற்று மதத்துடைய சகோதரர் பேசுவார், இந்த இந்தியாவை இஸ்லாம் என்ன செய்யும், இஸ்லாம் ஆகிறது, இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார். இந்த இந்தியா நபி இஸ்லாமிய 4வது அவர் கூறுவார். அவர் யதார்த்தமாக சொன்னாரா, உண்மையிலே சொன்னாரா அது தெரியாது. ஆனாலும் கூட அதற்கு ஒரு காரணத்தை அவர் கொடுக்கின்றார். உண்மைதான், மக்கள் ஈமானை நோக்கி இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு காரணத்தை சொல்வார். இஸ்லாத்திலே தான் தீண்டாமை என்பது இல்லை, மக்களை மக்களாக மதிக்கின்ற பண்பு என்பது இஸ்லாத்திலே இருக்கிற காரணத்தினால் மக்கள் ஈமானை நோக்கி வருவார், இஸ்லாத்தை நோக்கி வருவார் என்று அவர் கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள், இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலா வபரி வலா மதரி இல்லா அதுஹலஹுல்லாஹு இஸ்லாம். கோபுரமாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அதற்குள்ளே இஸ்லாத்தை நுழைவைப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிக்கொண்டால் இருக்கின்றது.
அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், முதலாவது செய்தி, அல்லாஹ் கண்ணியமானவன், ரசூல் கண்ணியமானவர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள். அது மட்டும் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர் கண்ணியமானவர் என்ற எண்ணத்தை உரைத்தார்கள். அதனால தாங்கள் கண்ணியமானவர் என்பதாக அவர் கருதினார் என்பது மட்டுமல்ல, ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களையும் அவர் கண்ணியமாக போற்றினார். இன்றைக்கு உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தன் மதத்தை சார்ந்தவர்கள் தன் ஜாதியை சார்ந்த உயர்ந்ததாக கருதுகிறார்கள். ஆனால் அடுத்தவர்களை மற்ற மதத்தை சார்ந்தவர்களை தாழ்வாக கருதுகிறார்கள். இஸ்லாம் மட்டும் தான் இந்த இரண்டு விஷயத்தை கூறுகிறது. முதல் விஷயம் என்னவென்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறந்தவர்கள். முதலில் நாம் விளங்க வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொண்டதால் நாம் சிறந்தவர்கள். ஈமானுடைய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்று ஒரு முஸ்லிம் முதல் நினைக்க வேண்டும். சஹாபாக்கள் நினைத்தார்கள். சஹாபாக்கள் வச்சாங்க, ஈமானை ஏற்றுக்கொண்டதால் நாம் சேர்ந்தவர்கள், நான் தாழ்ந்தவர்கள் அல்ல என்றாக கருதினார்கள். அல்லாஹ்க்கு ஒரு செய்தி வருகிறது, மதீனாவை 10,000 மக்கள் என்ன செய்கிறார்கள், எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஹந்தக் யுத்தம் இருக்கிறது, அகல் யுத்தமாக சொல்வார்கள். இன்னைக்கு நீங்க போனாலே பார்க்க, மதீனாவை அழிப்பதற்காக 10,000 படைகள் கொண்ட ஒரு என்ன செய்யறாங்க, எதிரிகள் வந்து என்ன செய்யறாங்க, மதீனாவை சுற்றி முற்றுகைக்கார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தாங்க, இப்போதைக்கு மதீனாவில் இருக்கிறது 6 தெரு. மதீனாவிலே மக்களுடைய தொகை என்பது மொத்தமே 3000 பேர் தான். 10,000 பேர் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? பெருமானார் யோசித்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தா என்ன யோசிச்சாங்கன்னா, எதிரிகளுடைய தலைவரை அழைத்து இந்த மதீனாவுடைய விளைச்சலிலே 3ல் 1 பகுதியை நாங்கள் தந்து விடுகின்றோம், நீங்கள் இதை தாக்காமல் சென்று விடுவதாக ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதாக பெருமானார் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தை மதீனாவுக்கு 2 தலைவர்களாக இருந்தார்கள். பெருமானார் வருவதற்கு முன்னாலேயே சாரிபுன் முஆரும் சாரிபுன் உபாதாவும் தலைவராக இருந்தார்கள். ஏன்னா ஹவுஸ் ஹஸ்ரத் 2 கூட்டத்தாரர் இருந்தாங்க, 2 கூட்டத்துடைய தலைவர்கள் அவங்க. பெருமானார் யோசித்தாங்க, நம்ம இந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்ம அவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தோம். ஏன்னா 10,000 நபர்களை 3000 நபர்களை கொண்டு எதிர்ப்பது என்பது சிரமம். அதனால ஒரு பேச்சுவார்த்தை நடத்த நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால பெருமானார் அவர்கள் இந்த 2 தலைவரை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார்கள். 2 பேரும் சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தங்களுடைய ஆலோசனையாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், கருத்து சொல்லலாம் என்பதாக கேட்கிறார்கள். சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவுங்கிற அவருடைய யோசனையை கேட்க மாட்டேன், ஏன்னா நான் செயல்படுத்த வேண்டும், என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறாரத்தான் நான் யோசனை கேட்கிறேன். சஹாபாக்கள் சொன்னாங்களா, 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மதீனாவுடைய விளைச்சலை நாங்கள் 2 காரணத்துக்காகத்தான் நாங்கள் கொடுப்போம். ஒன்று வியாபாரத்துக்கு கொடுப்போம், 2வது விருந்தாளிகளுக்கு கொடுப்போம். ஏன்னா வியாபாரிக்கு கொடுப்போம், அந்த விருந்தாளிக்கு கொடுப்போம். இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கும் பயந்து கொண்டு நஷ்டஈடு கொடுத்த பழக்கம் இல்லை. ஆபரேஷன் பண்ணுவதற்காக, சமரசம் செய்வதற்காக வேண்டி எங்களுடைய பொருளை கொடுத்த பழக்கம் இல்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அறியாமை காலத்திலே நாங்கள் அவ்வளவு வீரமானவர்கள் என்று சொன்னார், நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்னும் நாங்கள் கண்ணியமானவராக நாங்கள் கருதுகின்றோம். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்னும் நாங்கள் கண்ணியமானவராக தைரியமானவராக நாங்கள் கருதுகின்றோம். நீங்கள் போருக்கு தயாராக சொல்லிய சஹாபாக்கள் சொன்னாங்க. அறிஞர்களுக்கு எழுதுறாங்க, இன்னைக்கு பெருமானார் அவர்கள் அவருடைய உள்ளத்துல எவ்வளவு ஆழமான அந்த ஈமானுடைய அந்த பக்குவத்தை நினைத்திருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க, அறியாமை காலத்திலே கூட நாங்கள் தைரியமாக இருந்தோம், அதை விட இன்று நாங்கள் இன்னும் தைரியமாக இருக்கின்றோம், நாங்கள் இன்னும் கண்ணியமானவர்களாக இங்கே நாங்கள் கருதுகின்றோம். அதனால போருக்கு நீங்க தயாராக இருந்து சஹாபாக்கள் சொன்னதாக பெருமானார் போருக்கு தயாராக எழுதுகின்றார்கள். செய்து சொன்னார், பெருமானார் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஈமான் என்பது பெரும் பாக்கியம் நிறைவேற்றி வைத்தார்கள்.
இன்னைக்கு நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தோடைய செல்வங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் நாம் பாக்கியசாலி. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால், ஈமான் கொடுக்கப்பட்டால் என்ன நினைக்கிறோம், என்னத்த அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார், உலகத்தினுடைய அந்தஸ்தை தான் நாம் பார்க்கின்றோமே தவிர ஈமான் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று நாம் பெருமைப்படுவது இல்லை. சஹாபாக்கள் நினைத்தார்கள், நாங்கள் ஈமான் உடையவர்கள், நாங்கள் பெருமைக்குரியவாக ஆரம்பத்தில் சொன்னோம். தனக்கு அல்லாஹ் கொடுத்த ஈமான் என்ற பாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்படுங்கள். இந்த உலகத்தை எதுவுமே தராவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ஈமான் என்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய அந்தஸ்தை அவர் விளங்கி இருந்தார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, ஹக்கீம் பின் ஹிஸாம் ஹதீஜா நாயுடைய தாய்மா. அவர் அப்போது காதிராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து என்ன செய்யறார், ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்கின்றார். அந்த ஆடை எந்த ஆடை என்று சொன்னால், யமன் நாட்டு அரசர் அணிகின்ற, யமன் நாட்டு அரசர் சிஎஸ் என்பதால் அவர் அணியக்கூடிய ஒரு உயர்தரமான ஆடை என்ன செய்கிறார், வாங்கி கொண்டு வருகிறார். அதாவது அரசர் அணிகின்ற உயர்தரமான ஆடை கடைவீர பார்க்கிறார், ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுக்கலாமே என்பதாவது நினைத்த ஒரு ஆய் கொண்டு கொடுக்கிறார். பெருமானாரை அணிகிறார்கள். அணிந்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பயான் செய்யறாங்க, சொற்பொழிவாற்றுகிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கிறார், பள்ளிக்கு வெளியிலிருந்து பார்க்கிறார். பெருமானார் ஆளுநர் செய்யறது அந்த அணிந்திருப்பது அழகாக இருக்கிறார். பார்த்தார், சந்தோஷப்பட்டு போயிட்டார். அடுத்த நாள் பார்க்கிறாரு, அவர் உசாமத்து செய்து அணிந்திருக்கிறார். ஏன்டா பெருமானார் அறிந்திருக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அது உசாமாரை கொடுத்துட்டாங்க. உசாமா யார் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன். ஸைத் இப்னு ஹாரிஸாவோ பெருமானாருக்கு அடிமையாக இருந்தார். ஏன்னா ஹனீதா நாயுடைய தந்தை குவைலித் வந்து அவர் அடிமையாக வாங்கி அவருடைய மகளுக்கு கொடுப்பாரு. ரசூலுல்லாஹ் அவர் அடிமையாக இருந்தார், அவரும் அடிமை, அவருடைய மகன் உசாமா அடிமை. அடிமையினுடைய மேல வந்து அந்த ஆடை இருந்ததை பார்த்து ஹக்கீம் பின் ஹிஸாம் கோவம் வந்துருச்சா, உசாமா நீ இந்த ஆடை அணிந்திருக்கிறாயா? உடனே கேட்கிறார், நீ போய் இந்த ஆடை அணிந்திருக்கிறார்களா? ஏன் கேட்கிறார் அப்படின்னா, நீ அடிமை இல்லையா, நீ அடிமையானவன், நீ போய் இந்த ஆடை அணிந்திருக்கிறான்பா சொல்லிவிட்டவர் கேட்பா சொல்லுவார், இது அரசர் அதை அணிகிற ஆடை இல்லையா, இதை போய் நீ அணிந்திருக்கிறான்பதாக. உசாமத்து ஒரு செய்து சொன்னார்களா, ஹக்கீ இந்த ஆடு இருவதற்கு தகுதியை கருதுகிறீர்களா? அந்த யமன் நாட்டு அரசரை விட நான் சிறந்தவன், அவருடைய தந்தையை விட என் தந்தை சிறந்தவன். ஏனென்று சொன்னால், அவர்கள் 2 பேருக்குமே அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுக்கவில்லை, எங்கள் 2 பேருக்குமே அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் ஈமான் என்ற பாக்கியம், அதை கொடுத்தது சிறந்தவர்கள் என்பதாக அவர் கருதினார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி, அதாவது துபரே பாரூக்குடைய ஆட்சி காலத்திலே பைத்துல் முக்தஸ் கைப்பற்றப்படுகின்றது, வெற்றி கொள்ளப்படுகின்றது. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் என்ற சஹாபியாக தளபதியாக செல்கின்றார். பைத்துல் முக்தஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அங்கிருந்த கிறிஸ்தவ பாதிரிகள் சொன்னார்கள், இந்த பைத்துல் முக்தஸுடைய சாவியை கூடத்தில் நாங்கள் தரமாட்டோம், உங்ககிட்ட தரமாட்டோம், நாடு வெற்றி கொள்ளப்பட்டால் அதை தரமாட்டோம், உங்களுக்கு ஜனாதிபதியாக இருக்கிற கலீஃபா உமர் இங்கு வர வேண்டும், அவருடைய கையில சாவி கொடுத்தாங்க. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் வந்து கலீஃபாவுக்கு தவால் எழுதுறார். இப்படி சொல்றாங்க, என்ன செய்யலாம் என்பதாக, நீங்க வர்றீங்களா, என்ன செய்யலாம் என்பதாக. கலீஃபா தபால் எழுதிட்டார், நான் வர்றேன் என்பதாக. இதோ ஒரு காரணமாக தேவையில்லாம சட்டை போட தேவையில்லையே, நான் வர்றேன் என்பதாக. கலீஃபா வருகின்றார். எப்படி வருகிறார் தெரியுமா? இவரை வரவேற்பதற்காக வேண்டி அந்த பலஸ்தீனுடைய எல்லையிலிருந்து அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் நிற்கிறார். கலீஃபா வந்து இறங்குறார். இறங்கி எப்படி போறாரு, அவருடைய மேல பூரா என்ன செய்யறது, உட்டு போட்ட ஆடைகள், 17 உட்டு போட்ட ஆடைகள், உட்டு போட்ட கோலத்துல வந்து இறங்குறார் கலீஃபா. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் சொன்னாரு, இந்த கோலத்துல பார்த்தா அவங்க கேவலமா நினைப்பாங்க, ஒரு ஹலீஃபாவா இருந்து ஒரு உட்டு போட்ட உடையோட வந்துட்டு வர்றீங்க, அவங்க கேவலமா நினைப்பாங்க, அதனால வந்து ஏன் ட்ரெஸ் நீங்க போட்டு என்பதாக சொன்னார். இப்ப நண்பர் கொடுத்தாரே இருக்காவே ட்ரெஸ் வாங்கி போட்டாங்க, போட்டு மறுவை கல்வி விட்டுனாங்க. சொன்னாடு வருது, இன்னொரு விவாதத்தை போட்டாங்க, ஒரு கல்வி கொடுத்தாங்க, 1000 ட்ரெஸ் அதை கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்களா என்ன செய்யறாங்க,
அந்த ஒட்டகையினுடைய அந்த மூக்கனாக ஒரு கையில பிடிச்சிட்டு போறாங்க, அருந்து போன செருப்பு ஒரு கையில பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. அப்ப சேக்கா அபூ ஜர்ராஹ் சொல்றாங்க, கேவலமா நடப்பாங்க. இந்த ஒட்டு போற ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு அருந்து போன செருப்பை கையில பிடிச்சிக்கிட்டு ஒட்டகத்தை கையில பிடிச்சிட்டு நீங்க வர்றீங்களே, கேவலமா அதுக்கு போறாங்க. ஹதீஸ்ல எதிராங்க பாரத் சொன்னார், இன்னா குன்னா அதல்ல கோமி, ஒரு காலத்திலே நாம் தாழ்ந்த கூட்டமாக இருந்தோம். ஒரு காலத்துல நாங்கள் தாழ்ந்த கூட்டமாக நாம் இருந்தோம். அல்லாஹு தஆலா இஸ்ராத்தை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தினார். இஸ்ராத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் என்று இஸ்ராத்தை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தினானோ அதை விட்டு விட்டால் அல்லாதது கண்ணியம் இருக்கிறவராக நாம் கருதினார். இஸ்லாத்தை விட்டுட்டு இஸ்லாம் அல்லாத கண்ணியம் இருக்கிறது, நல்ல வீட்டை ட்ரெஸ் போட்டு போறதா மதிப்பாங்க கருதுவது. அப்ப இஸ்லாத்தை விட மற்றவர்கள் நமக்கு கண்ணியம் இருக்கிறது என்பதாக நாம் கருதினால் அல்லாஹு தஆலா நம்மை இழிவுபடுத்துவதாக சொன்னார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே சஹாபாக்கள் உள்ளத்துல பெருமானா அந்த ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க. என்னன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் தனக்கு இஸ்லாம் என்ற வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு மிக சந்தோஷப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இரண்டாவது செய்தியாக நான் கூறுகிறேன், ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களை கண்ணியப்படுத்த, ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் நிறத்தால் குறைவாக இருக்கிறார், அழகால் குறைவாக இருக்கா, வசதியால் குறைவாக இருக்கா, ஈமான் கொண்ட மக்களை கண்ணியப்படுத்துமாறு மாற்றும் கூறுகின்றது. பிற மக்களை நாம் கண்ணியப்படுத்துவதால் நம்முடைய கண்ணியம் இருக்கிறது. பிற மக்களை நாம் தாழ்வாக கருதுவது ஒரு தாழ்ந்த மனிதனுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நம்மை விட அவர் தாழ்வாக இருக்கிறார். உலகம் சார்ந்த விஷயத்திலே அவரை தாழ்வாக தரக்குறைவாக நினைப்பதை முனாஃபிக் நயவஞ்சகர் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் பதிவு செய்கிறார். சூரத்து முனாஃபிகூன் நயவஞ்சகர் என்ற 6 சூரா இருக்கிறது. குர்ஆனில் 63வது சூரா. அது 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா செய்தியை கூறுவார், நாம் மதீனாவுக்கு சென்றார், கண்ணியமான நாம் தாழ்ந்தவரை நான் வெளியேற்ற வேண்டும் என்று அவர் சொல்வார். கண்ணியமான நாம் தாழ்ந்தவரை நான் வெளியேற்றுவோம் என்பதாக சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா செய்தி கூறுகிறார். இது யாரை பற்றி கூறுகிறான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குறைஷி போர் என்ற ஒரு போர் நடக்கிறது. குறைஷி போர் என்பது பனு முஸ்தலக் என்பதாக கூட சொல்லலாம். பனு முஸ்தலக் என்ற கூட்டத்தாரை எதிர்த்து நடந்த ஒரு போர். அந்த போரை முடித்து வருகின்ற வழியிலே என்ன நடக்குது? ஒரு இடத்திலே சஹாபாக்கள் தங்கி இருக்கிறார்கள். தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு கிணத்துல தண்ணீர் எடுப்பதற்காக ஒரு சூழல். அதனே ஒரு முஹாஜிரும் ஒரு அன்சாரின்னு சொல்கின்றார். மக்காவாசி ஒருத்தர் மதீனாவாசி ஒருத்தர் போறார். யாரு முதல்ல தண்ணி எடுக்கிறா அவருக்குள்ள பிரச்சனை. ஆனா சரி, சின்ன விஷயம் பிரச்சனை பெருசாகி போனோன்னு இந்த முஹாஜிர் என்ன செய்யறாரு? தாரியா முஹாஜிரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அன்சாரி கூப்பிட்டார், வாங்க அன்சாரியே வாருங்கள் இருக்கிறார். 2 கூட்டமும் என்ன செய்யறது? போருக்கு தயாரா இருக்குது. இது சண்டை போட்டு முடிச்சு வந்தவங்க இவங்க 2 பேரும் சண்டைக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் அப்துல்லா உபை இப்னு சலூல் என்பவர் முனாஃபிக்குகள் தலைவனாக இருந்தவன். வெளியில இஸ்லாம் உடையவனாரு காமிக்கிறது, உளுக்குள்ள ஈமான். அப்துல்லா உபை என்பவன் அவன் வந்தா சொன்னா அந்த அன்சாரிகளை பார்த்து சொன்னான், என்ன அப்படின்னு கேட்டா, பாத்தீங்களா நீங்க இவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, இவங்களுக்கு எந்த இடம் கொடுத்தீங்க, நிறைய அவங்களுடைய காசுகள் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? அப்பவே நான் சொன்னேன், இவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, தங்களுக்கெல்லாம் அதுக்காக இடம் கொடுக்காதீங்க, பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் கொடுத்தீங்களே, கடைசியில உங்களை எதிர்த்திருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்தி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மதீனாவுக்கு போன உடனே கண்ணியமான நாம் தாழ்ந்த இவர்களை மதீனாவுக்கு வெளியேற்ற வேண்டும் சொல்றோம். உள்ளையிலேயே அன்சாரிகளை விட முஹாஜிர்கள் பொருளாதாரத்திலே போயிருந்தவர்களா மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்பி வந்தார்கள், இவங்கதான் உதவி செஞ்சாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் கண்ணியமானவர்கள், நம்மை நாடி வந்த மூமின்கள் தாழ்ந்தவர் என்பாக கூறுகிறார், அவரை வெளியாக்க வேண்டும் என்பாக கூறுகின்றார். இந்த விஷயத்தை அப்துல்லா ஸைத் என்ற ஒரு சிறுவர் என்ன கேட்கிறார். ஒரு சிறுவர் என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்துல இருக்காரு.
அவர் கேட்டுவது ரசூலுல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கின்றார், முஹாஜிர்கள் கேவலமானவர் என்பதாகவும் அன்சார் உயர்ந்தவராக கூறுகிறார்களா? பெருமானாரு கோபம் வந்துவிட்டது. ஏன் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தாழ்வாக கருதக்கூடாது பெருமானார் சொல்வார். ஒரு முஸ்லிம் உயர்ந்தவர் என்ற அர்த்தம் அல்ல, இன்னொருவருக்கு தாழ்வாக கருதக்கூடாது. நாம் உதவி செய்கின்ற அளவுக்கு இருக்கலாம், அவர் உதவியை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார், நாம் அறிஞராக இருக்கிறவர், அறியாதவராக இருக்கிறார். ஆனால் தன்னை உயர்ந்தவராக நினைப்பது தவறல்ல, அடுத்தவரை தாழ்ந்தவராக நினைப்பது தவறு. அப்ப என்ன அப்துல்லாவை செய்து கூறுகின்றார். பெருமானாருக்கு கோபம் வந்து விட்டது. அப்துல்லா உபையை கூப்பிட்டாங்க, இப்படி சொன்னா என்பதா? அவர் சொன்ன நாளா சொல்லலங்க என்பதாக. அப்ப பக்கத்துல சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சின்ன பையன் சொன்னான்றக்காக போய் கேட்டுவீங்க, அவரை போய் கேட்டீங்க. இவ ஒரு சின்ன பையன் பொடிப்பையவன் சொன்னதெல்லாம் போய் கேட்டுவீங்க. அப்போ ஒரு பெரிய தலைவருடைய அவசரம் அவரை போய் நீ கேட்டுப்பீங்க, அது கேட்டவே ஒரு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாலா செய்யறாரு, அவருக்கு அழுகுறார். ஏன்னா நம்ம உண்மையை தானே சொன்னோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமா நினைக்கின்றார் சொன்னோம். அவன் நம்ம சொல்றதுக்கு எவிடன்ஸ் இல்ல, சாட்சி இல்ல, அது அவர் அழுகிறார். அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். என்ன செய்ய நபிகளா, எப்போது லைன் ரதாலா மதீனா யஹ்ருஜுல் அஸ்ஸு மினல் அதல். இவன் சொன்னான், என்ன சொன்னான், நான் மதீனாவுக்கு வந்தால், மதீனாவுக்கு திரும்பி போன உடனே முஹாஜிர்களாகிய அந்த தாழ்ந்தவர்களை சொன்னால் எனக்கு பெருமானா கூப்பிட்டு கேட்டாங்க, இப்ப சொன்னியால் அல்லாஹ் சொன்னாது. ஆமா அவன் சொல்லிவிட்டான் பேரு. அதுக்கு அடுத்த அல்லாஹ் செய்தி கூறுவார், வலில்லாஹி இஸ்ஸத் வலி ரசூலிஹி கோவினே. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டுமல்ல, ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் கண்ணியமானவர்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா உயர்வாக தாழ்வாக வைத்திருக்கிறார், ஆனால் அவனை தாழ்வாக கருதுவதை மாற்றம் தடை செய்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, இவர்கள் எல்லாமே எதுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த மக்கள் மதிக்கப்படுகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆர்வத்தில் சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோவில் அவர் சொல்கின்றார் இல்லையா, இந்தியா முழுவதும் ஈமான் வரும் என்பது அல்ல, உலகம் முழுவதும் ஈமானுக்கு ஒரு பெருமானாருடைய வார்த்தை என்று சொன்னால், ஈண்டாறு ஒழிப்பு என்பது இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. ஈண்டாறு ஒழிப்பு இஸ்லாத்திலே இருக்கிறது. நிகழ்காலத்தில் நடந்த வரலாறு இருக்கிறது. 1965 WWE போற்றப்பட்ட முகமது கேவ் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். முகமது கேவியை பார்த்திருக்கார், அவர் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? அவருக்கு யாரும் அறிவை இவர் வழங்கவில்லை. இந்த ஈமானை பொறுத்தவரை தாவா செய்து வளர்ந்ததை விட இந்த ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி பார்த்து புரிந்து யாரால் மக்கள் வந்தார்கள். அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். ஈமானை ஏற்றுக்கொண்ட என்ன காரணம் தெரியுமா? ஒரு பள்ளிவாசலிலே ஈமான் கொண்ட எல்லா மக்களும் சமமாக நிற்கின்ற ஒரு காட்சியை பார்த்துத்தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார். கருப்பானவர்கள், வெள்ளையானவர்கள், எல்லா வகையான மக்களும் ஒரே அணியில் இருக்கிறார்கள். எதை கண்டுதான் அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார் அவர் சொல்லுவார். அவர் நேரத்தில் குத்துச்சண்டை வீரர் WWE உலக சாம்பியனாக ஆகுகின்றார். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் ஹோட்டலுக்கு சாப்பிட போய் உட்கார்றார். சர்வர் வந்து சொன்னாரு, கருப்பர்களுக்கு இங்கே இடம் இல்லை, கருப்பர்களுக்கு இங்க இடமில்லை, வெளியே கொண்டார். இதே வந்துட்டார். அதுக்கு பிறகு என்ன செய்கின்றார், மழை பொழிகிறது. மழை பொழிகிற நேரத்திலே என்ன செய்கிறார், ஒரு வீதியில் நடந்து செல்கின்றார். ஒரு சர்ச்சுக்குள்ள போவார். சர்ச்சில் கதவை தட்டுவார் உதவுவதற்கு. கலவை திறந்து பார்த்தவர் சொன்னார், கருப்பர்களுக்கு இடமில்லைவார். அப்போதான் அவர் சொன்னார், ஈசாவே, மறுபடிக்கும் இந்த பூமிக்கு வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி வருகிற நேரத்திலே கருப்பாக நீங்க வந்து விடாதீர்கள், உங்களுக்கு சர்ச்சிலே இடம் கிடைக்காது என்று அவர் சொல்லுவார். சொல்லி நடந்து போகிற நேரத்தை அடுத்து பார்ப்பார், ஒரு பள்ளிவாசலை பார்ப்பார். பள்ளிவாசலை எல்லா மக்களும் ஒரே அடியில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னார், இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது, கலிமாவை சொன்னவர்கள் கண்ணியமானவர்கள், கலிமாவை சொன்னவர்களை கண்ணியப்படுத்த வேண்மை பெருமானா சொல்லுவாங்க. அது மூமின் இஸ்ஸம் கரி, ஒரு மூமின் கண்ணியமானவன் பிறரை கண்ணியப்படுத்தக்கூடியவன் சொல்லுவாங்க. பள்ளியில எல்லாரும் சமாவும் இருப்பதை அந்த கண்கொள்ளா காட்சிக்கு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் நிறைய மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஈமானிலே மட்டும்தான், இஸ்லாத்தை மட்டும்தான் தீண்டாமை இல்லை.
இசை ஞானியமாக போற்றப்பட்டவர் கூட சென்ற மாதத்திலே கோவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவருடைய மகன் சொன்னார், கோடிகளிலே கோபுரம் கட்டலாம், ஆனால் உங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டார்கள். தேவாரத்துக்கு நீங்கள் இசையமைக்கலாம், ஆனால் திருப்பூரிலே தான் இந்த மக்கள் நிறுத்துவார்கள். அது அந்த தெளிவா சொன்னா அது மாறியா, அதனால பப்ளிக் மெட்டீரியல் சொல்லிவிட்டவர் சொல்லுவார், தந்தையே, நான் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையே, நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், காபத்துல்லாஹ்விலே முதல் ஆளாக உங்களை நான் தொழ வைக்கிறேன், முதல் வரிசையில் என்று தொழ வைக்கிறவாக. ஆக இந்த இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய செய்தி, இந்த ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமான் நினைத்து நான் பெருமைப்பட. தலையை சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் மிக சிறந்த பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஈமானுடைய பாக்கியம் சிறந்த பாக்கியம். இரண்டாவதாக, ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள், அவரை சமமாக கருத வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, அல் மூமினு அல் மூமினு சவாசியத்துன், இந்த மூமின்கள் எல்லோரும் சமமானவர்கள். எப்படி என்று சொன்னால் சொல்வார்கள், சீப்பினுடைய பற்களை புனிவாச சொல்வார், சீப்பின் பற்களை இப்படி சமாதி இருக்கிற அதே மாதிரி மூமின்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்துவாக இருந்தாலும் கூட நாம் எல்லோரையும் சமமாக கண்ணியமாக கருது வேறு மாற்றம் கூறுகிறது. கேட்டதை கடைபிடிக்க எல்லா